தாய் வீடு ஆகஸ்ட் 2024. ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் 2. ஆக்கம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ். சென்ற இதழின் தொடர்ச்சி. உலக வரலாற்றில் பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு தத்துவ வளர்ச்சி காலமாக விளங்கியது. அக்காலத்தில் வட இந்தியாவில் வேதங்களை மறுத்தும் வேள்விகளை எதிர்த்தும் வைதீக கொள்கைகளுக்கு மாறாகவும் ஜைனம், ஆசீவகம், பௌத்தம் முதலிய பிரிவுகள் தத்துவ போராட்டம் நடத்தின. தொடக்க காலத்தில் தத்துவ போராட்டமாக தொடங்கிய இந்த இயக்கங்கள் நாளாவட்டத்தில் மதங்களாக மாற்றம் பெற்றன. இரண்டாவதாக, கௌதம புத்தரது போதனைகளின் அடிப்படையில் ஏறக்குறைய பொது ஆண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டளவில் பௌத்தம் ஒரு தத்துவ இயக்கமாக முன்னெடுக்கப்பட்டு பின்னர் பௌத்த மதமாக மாறியது. மூன்றாவதாக, அசோக சக்கரவர்த்தி காலத்தில், அதாவது பொது ஆண்டுக்கு முன் 268 முதல் 232 வரை அசோகர் காலமாக கொள்ளப்படுகிறது. பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டளவில் பௌத்தம் வடக்கே இமயத்துக்கு அப்பாலும் தெற்கே தமிழகத்தை கடந்தும் ஈழத்திலும் இன்னும் பல தெற்காசிய நாடுகளிலும் பரப்பப்பட்டது. நான்காவதாக, அசோகனது அதிகாரம் இந்திய துணைக்கண்டத்தின் மேற்கே தற்போதைய ஆப்கானிஸ்தான் முதல் கிழக்கே தற்போதைய வங்காளதேசம் வரையிலும் தெற்கே கலிங்கம் வரையிலும் பரந்திருந்தது. ஐந்தாவதாக, அசோகன் பற்றிய தகவல்கள் அவனது ஆணைகளாக நாடெங்கும் நிறுவப்பட்டிருந்த தூண் கல்வெட்டுக்கள், குகை கல்வெட்டுக்கள், பாறை கல்வெட்டுக்கள் மூலமாகவும் பிற்கால புராண கதைகள் வாயிலாகவும் இன்று நம்மால் அறியப்படுகின்றன. அசோகனது கல்வெட்டுக்கள் இந்தியாவில் தமிழ்நாடு நீங்களாக அனைத்து பகுதிகளிலும் கிடைக்கின்றன. ஆறாவதாக, அசோகனது கினார் 2ஆம் பெரும்பாறை கல்வெட்டு அசோகர் காலத்தில் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய சத்தியபுத்திர, அதாவது வேளிர்குல மன்னன் அதியமான் ஆகியோருடன் தர்மபரணி, அதாவது ஈழம் பற்றிய செய்தியையும் கூறுகிறது. இக்கல்வெட்டு தமிழ்நாட்டுடன் ஈழத்து கால கணிப்பிற்கும் இன்றியமையாத ஆவணமாக இருக்கிறது. ஏழாவது, அசோகன் காலத்தில் தம்பபரணி, அதாவது தர்மபரணி, தாமிரபரணி என்று அழைக்கப்பட்ட ஈழத்திற்கும் பௌத்தம் பரப்பும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையே வரலாறு மகிந்தனும் சங்கமித்தையும் வல்லரசுகளுடன் இலங்கை வந்து பௌத்த மதத்தை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. எட்டாவதாக, எனவே பௌத்த மதம் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டளவில் ஈழத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்கிறது. இந்த இடத்தில் நான் சொல்லப்போகும் தகவல்களுக்கு சான்றாக எனது வாழ்க்கையின் ஒரு பகுதி பற்றி கூறியே ஆக வேண்டும். ஏனென்றால் இது என் கதை மட்டுமல்ல, அனுராதபுரியில் வாழ்ந்த புலம்பெயர்க்கப்பட்ட என் போன்ற பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் கதையும் கூட. நான் பிறந்து வளர்ந்தது, என் இளமையின் பெரும்பகுதியை வாழ்ந்து அனுபவித்தது இலங்கையில், அதாவது ஈழம், அனுராதபுரி என்னும் பண்டைய ராஜதானிகளில் ஒன்றான தலைநகரத்தில் பண்டைய தலைநகரம் என்ற முறையில்
அங்கு பழமையான இடிபாடுகளும் டகோபாக்களும் நிறையவே இருக்கின்றன. சிறுவயதிலிருந்தே தினமும் பாடசாலைக்கு செல்லும் போதும் பாடசாலையிலிருந்து வரும் போதும் பார்த்து பார்த்து அழுக்காத அந்த கோயில்கள் இன்று நினைத்தாலும் சுகமான அனுபவமாகும். புத்தர் ஞானம் பெற்ற வெள்ளரசு மரத்தின் கிளை ஒன்று அசோக சக்கரவர்த்தியின் மக்களான மகிந்தனாலும் சங்கமித்தையாலும் கொண்டு வரப்பட்டு நடப்பட்டதாக அறியப்படுகிறது. இந்த வல்லரசு மரம் 2300 ஆண்டு பழமை வாய்ந்ததாக இன்றும் நின்று நிழல் தருகிறது. இந்த வல்லரசு மர கிளை பொது ஆண்டுக்கு முன் 288 ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக அறியப்படுகிறது. இம்மரம் புத்தரின் புனித நினைவுக்கும் அமைதிக்கும் சான்றாக விளங்குகிறது. வல்லரசு மரம் வயது காரணமாக விழுந்து விடாமல் இருப்பதற்காக 4 பக்கங்களிலும் பெரும் தூண்கள் மூண்டு கொடுக்கப்பட்டு நிலைத்து நிற்கின்றது. அது தவிரவும் பண்டை காலத்தில் காட்டு விலங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக சுற்றிலும் பாதுகாப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இனப்பகை அறியப்படாத அந்த காலத்தில் நாம் அடிக்கடி குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் உறவினர்களுக்கு காண்பிப்பதற்காக இங்கு செல்வது வழக்கம். எங்கள் வீட்டிற்கு பெயர் மங்களபதி. உண்மையிலேயே மங்களகரமான வீடுதான். பல திருமணங்களை கண்ட அழகான மாஞ்சோலையால் சூழப்பட்ட வீடு. எங்கள் வீடு அனுராதபுரத்தின் புனித நகரம் என்று பெயரிடப்பட்ட பகுதியில் நடுநாயகமாக இருந்தது. பெரும்பாலான பௌத்த விகாரைகள் எங்கள் வீட்டிலிருந்து 1 மைல் சுற்று வட்டாரத்திலேயே இருந்தன. இசுரமுனிய, ருவம்பெலிசாய, எலாலசேன, ஸ்ரீ மகாபோதி, வெள்ளரசு கிளை, மிருசுவட்டிய, திசவேவ குளம், வசவா குளம், இப்படி அனைத்து வழிபாட்டு தலங்களும் குளங்களும் எங்கள் வீட்டை சுற்று வட்டாரத்திலேயே காணப்பட்டமை ஒரு பெரிய கொடையாகும். பிற்காலத்தில் யாழ்ப்பாண பகுதிகளை அனுராதபுரத்துடன் ஒப்பிட்டு பார்த்து எமது பகுதியில் அமைந்திருந்த ராசதானிக்கு என்ன ஆச்சுது என்று நான் விசனப்பட்டிருப்பேன். திசவேவாவில் இருந்து உற்பத்தியாகி வெளியேறும் வாய்க்கால் எங்கள் வீட்டின் பின்புறத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு புறம் எங்கள் வீடு, மறுபுறம் நீண்ட வயல்வெளி, வயல்வெளிகளின் முடிவில் இசுரமுனிய விகாரை. எங்கள் வீடு மேட்டு நிலத்தில் அமைந்திருந்ததாலும் இடையே கட்டிடங்கள் எதுவும் இல்லாததாலும் பகல் பொழுதில் கூட இசுரமுனிய விகாரை நன்றாக தெரியும். மாலையில் விளக்கேற்றிய பின் மிக தெளிவாக தெரியும். மணி அடிக்கும் ஓசை தெளிவாக கேட்கும். இசுரமுனிய ஒரு குடை வரை கோயிலாகும். கௌதம புத்தரின் கிடந்த நிலை சிற்பம் மிக பெரிதாகவும் நாங்கள் கிட்ட நின்று பார்க்கக்கூடிய முறையிலும் அமைக்கப்பட்டிருந்தது. கூரையின் மேல் பக்கம் புத்தரின் ஜாதக கதைகள் வரையப்பட்டிருந்தன. விகாரையின் உட்பக்கம் காவி உடை அணிந்த பௌத்த பிக்குகள் காணப்படுவார்கள். அன்பாக பார்த்து பேசுவார்கள். எலாலசேனனுடைய சமாதி எங்கள் வீட்டு வளவின் பின் வாயில் வழியாக வெளியேறி வாய்க்கால் ஓரமாக 5 நிமிடம் நடந்தால் எலாலசேன தொல்பொருள் ஆய்வு மையம். எலாலசேன என்பது ஒரு இடிபாடுகளுடன் கூடிய மணல் திடல். நான் அறிந்த வயதிலிருந்தே இந்த இடத்தில் காலை முதல் மாலை வரை பெண்கள் மண் அள்ளி தலையில் சுமந்த வண்ணம் இருப்பார்கள். எங்கள் குடும்ப வைத்தியரது மருத்துவ நிலையம் எலாலசேனையை பார்த்தாற் போல அமைந்திருந்தது. அடிக்கடி அந்த மருத்துவ நிலையம் செல்லும் போதும் காத்து நிற்கும் போதும் எலாலசேனையை நின்று அவதானிப்பது எனக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்காகும். எலாலசேனை என்ற இந்த இடிபாடு எலாலன் என்னும் தமிழ் மன்னன் ஒருவன் பேரால் கட்டப்பட்டது என்பதும், எலாலன் துட்டகைமுனுடன் போரிட்டு மடிந்த இடம் இது என்பதும், எலாலனின் வீரத்தை மதித்து இந்த தூபி கட்டப்பட்டது என்பதும், அவ்வழியால் போவோர் வருவோர் அனைவரும்
நின்று வணங்கி செல்ல வேண்டும் என்பது அரச ஆணை என்பதும் மட்டுமே எனக்கு அந்த காலத்தில் தெரிந்திருந்தது. இதுவும் எங்கள் பாடநூல் வழியாக. ஆனால் இன்று எலாளன் பற்றி பலவிதமான தகவல்களும் இணையத்தில் காணப்படுகின்றன. எது எப்படியாக இருந்தாலும் எலாளன் ஒரு மாவீரன் என்பது யாராலும் மறுக்க முடியாதது. எலாலசேனை என்னும் எலாளனது ஞாபக சின்னம் இன்று இணையத்தில் எலாளனது ஞாபக சின்னம் என்று காட்டப்படுவது நிச்சயமாக இடிபாடுகளில் இருந்து அண்மை காலத்தில் புதிதாக கட்டப்பட்ட சின்னம் என்பதற்கு நானே சாட்சி. நான் கண்ட எலாலசேனை என்பது ஒரு மணல் திட்டு. பல ஆண்டுகளாக ஆய்வுக்களமாக இருந்து வந்திருக்கிறது. இன்று பார்வைக்கு பழைய டகோபா நினைவாலயம் போல காட்சியளிக்கிறது. இலங்கையில் தமிழ் இன அழிப்பின் ஒரு பகுதியாக தமிழ் இனம் சார்ந்த வரலாற்று சின்னங்கள் மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் மாற்றப்பட்டும் வருகின்றன. இத்தகைய நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக எலாளன் சமாதியும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே எலாளன் சமாதி என மரபு வழியாகவும் வரலாற்று சான்று வழியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்த உண்மையை திரித்து துட்டகைமுனுவின் சமாதி என சிங்கள பௌத்த பேரினவாதிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறே எலாளன் சமாதி துட்டகைமுனுவின் சமாதி என பெயர் மாற்றி பெருவிழாவும் எடுக்கப்பட்டது. ஜேம்ஸ் ரட்னம் த டூம் ஆஃப் ஈழம் அட் அனுராதபுர என்னும் ஜப்னா 1981 translated by A.J. கனகரட்ன என்னும் நூலிலிருந்து இந்த பகுதி எடுக்கப்பட்டது. இந்த அநியாயத்தை எதிர்த்து கலாநிதி ஜேம்ஸ் தேவதாசன் இரத்தினம் அவர்கள் எலாளன் சமாதியும் வரலாற்று மோசடியும் என்னும் ஆய்வு நூலை வெளியிட்டார். பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து எலாளனது ஆட்சி காலம் பொது ஆண்டுக்கு முன் 205 முதல் பொது ஆண்டுக்கு முன் 161 வரை என்று அறியப்படுகிறது. 1900ஆம் ஆண்டு கால பகுதி வரை எலாள மன்னனுடைய நினைவு தூபியானது மக்களால் மரியாதை செய்யப்பட்டு வந்தது என பல வரலாற்று சான்றுகள் பதிவு செய்திருக்கின்றன. அவற்றில் ஒன்று வருமாறு 1818ஆம் ஆண்டு நடந்த கண்டி கலகத்தின் போது கண்டி ராஜ்யத்தின் பிரதானி பிலிமத்தலாவ தப்பி ஓடிக்கொண்டிருக்கையில் எலாளன் நினைவு தூபியை கடக்கும் போது தனது சிவிகையில் இருந்து கீழ் இறங்கி மரியாதை செலுத்தினான் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது நான் சிறுமியாக எனது 12 வயது வரை தினமும் கண்டு அனுபவித்த எலாளனின் சமாதி பற்றிய குறிப்பு. இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அனுராதபுரம் ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்த இடம். அனுராதபுரத்தில் கதிரேசன் கோயில், வசபக்குளம் பிள்ளையார் கோயில், நுவரக்குள பிள்ளையார் கோயில் என்று தமிழர் வழிபாட்டு தலங்கள் 3 இருந்தன. வழிபடுவதற்கு மக்கள் இல்லாமலா இத்தனை கோயில்களும் இருந்திருக்க முடியும்? கதிரேசன் கோயிலை அடுத்து கதிரேசன் சைவ பாடசாலை என்னும் தமிழ் தனியார் பாடசாலை ஒன்றும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பாடசாலையில் தமிழும் இசை நடனம் முதலிய தமிழ் பண்பாட்டு கலைகளும் கற்பிக்கப்பட்டன. அனுராதபுரம் பௌத்த விகாரைகள் கொண்ட மிக அழகான நகரம். நான் சிறுமியாக இருந்த காலத்தில் பாடசாலைக்கு போகும்போதும் வரும்போதும் பௌத்த விகாரைகளை கடந்து செல்லுவது வழக்கம். அவற்றை பார்க்கும் பொழுது தினமும் புது புது அனுபவமாகவே இருக்கும். மிகவும் அமைதியான பௌத்த கோயில்கள். நாம் பிற்காலத்தில் அனுபவித்த கொடுமைகளை எல்லாம் இந்த அழகான அமைதியான மதத்தின் பேரால் அரசியல்வாதிகள் செய்தார்கள் என்று நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. மனிதன் செய்யும் தவறுகளுக்கு மதம் என்ன செய்யும்? அரசியல் நோக்கத்திற்காக நஞ்சூட்டப்பட்ட பொதுமக்கள் அப்பாவிகள். அனுராதபுரத்தின் மத்திய பகுதியில் 6 மைல் சுற்றளவு நிலம் பௌத்த மதத்திற்கான புனித பூமியாக அறிவிக்கப்பட்டது. இந்த புனித பூமிக்குள் இருந்த ஏனைய தேவாலயங்கள்
பாடசாலைகள், தனியார் நிலையங்கள், கடைகள் அனைத்தும் இடமாற்றம் செய்யப்பட்டன. ஊருக்கு புறத்தே புதிய நகரம் என்ற பெயரால் உருவாக்கப்பட்ட பகுதி அனுராதபுரத்தின் வர்த்தக நகரமாகியது. இம்மாற்றம் தொடக்க காலத்தில் பொதுமக்கள், வர்த்தகர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் மிகவும் சிரமமாக இருந்தது. காலப்போக்கில் எல்லாம் பழகிவிட்டது. புனித நகர் பகுதியில் இருந்த தனியார் வீடுகளை அரசாங்கம் பணம் கொடுத்து கொள்வனவு செய்வதாக முடிவு செய்யப்பட்டது. பணப்பிரச்சனை காரணமாக தனியார் வீடுகள் கொள்வனவு செய்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இவ்வாறு தற்காலிகமாக புனித நகரில் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட வீடுகளுள் எங்கள் வீடும் ஒன்று. இடமாற்றம் செய்யப்பட்ட தேவாலயங்களுள் கதிரேசன் கோயில் என்று அழைக்கப்பட்ட இந்து வழிபாட்டு தலமும் அதற்கு அருகாமையில் அமைந்திருந்த கதிரேசன் சைவ பாடசாலையும் அடங்கும். அனுராதபுரத்தில் கத்தோலிக்க பாடசாலைகள் மட்டும் இருந்த காலத்தில் அனுராதபுரையில் வாழ்ந்த சைவ பெரியார் சிலர் கூடி தம் சொந்த பணத்தில் சைவத்தமிழ் மாணவர்களுக்காக இப்பாடசாலையை நிறுவினார்கள். இப்பாடசாலையை நிறுவிய பெரியார்களுள் என் தந்தையாரும் ஒருவர். இந்த பாடசாலையில் சைவத்தமிழ் மாணவர்களுக்கு பண்பாட்டை பேணி வளர்க்கும் சைவமும் தமிழும் தமிழர் பண்பாடும் கற்பிக்கப்பட்டன. அனுராதபுரம் சுற்ற வட்டாரத்தில் வாழ்ந்த நடுத்தர வகுப்பு தமிழருக்கு இப்பாடசாலை சிறந்த சேவை செய்தது. கதிரேசன் கோயிலுக்கு அண்மையில் மாவடி என்னும் ஒரு தமிழர் குடியிருப்பு பகுதியும் இருந்தது. ஏராளமான தமிழ் மக்கள் இக்குடியிருப்பில் வாழ்ந்தார்கள். இது ஒரு குட்டி யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்பட்டது. மாவடியில் வாழ்ந்த அனைவரும் 1958 ஆண்டு நடைபெற்ற கலவரத்தில் தத்தம் சொந்த வீடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அப்படி விரட்டி அடிக்கப்பட்ட தமிழர் அனுராதபுரிக்கு திரும்பி வரவே இல்லை. தம் வீடு வாசல்களை வந்த விலைக்கு விற்றுவிட்டு ஊரோடு போய் சேர்ந்தார்கள். இவை தவிர எங்கள் வீட்டிற்கு மிக அண்மையில் எருக்கலம்பட்டி என்னும் இன்னும் ஒரு தமிழர் குடியிருப்பு இருந்தது. இங்கு வாழ்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்திய தமிழர். கலவரத்தின் பின் இவர்கள் சிறிது சிறிதாக சிங்களவர்களாக மாற்றப்பட்டார்கள். எருக்கலம்பட்டியில் யாழ்ப்பாணத்தவரான டாக்டர் சிவக்கொழுந்து எனது தந்தையின் நண்பர் என்னும் ஒரு வழக்கறிஞர் வீடும் இருந்தது. ஐயாவின் மரணத்தின் பின் ஐயாவின் சொத்து தொடர்பான வழக்கு விடயங்களை பார்த்து கொண்டவர் என்ற முறையில் நான் எனது தாயாருடன் அவர் வீட்டிற்கு பல தடவை போயிருக்கிறேன். இவர் எருக்கலம்பட்டியில் வாழ்ந்த தமிழருக்கு பெரும் ஆதரவாக இருந்தவர். நீர்கொழும்பு, சிலாபம், புத்தளத்தில் வாழ்ந்த தமிழருக்கு நேர்ந்த கதியே எருக்கலம்பட்டி தமிழர்களுக்கும் நேர்ந்தது. கதிரேசன் சைவ பாடசாலை உள்ளிட்ட தமிழ் பாடசாலைகள் புது டவுனுக்கு, நியூ டவுன், இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் வாழ்விடங்களுக்கு அண்மையில் தமிழ் பாடசாலைகள் அற்ற நிலையில் உருவாகியது. எருக்கலம்பட்டியில் தமிழ் மாணவர்கள் சிங்கள பாடசாலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வேறு வழியற்ற நடுத்தர வகுப்பு மக்கள் சிங்கள பாடசாலைகளுக்கு செல்ல தொடங்கினார்கள். இனப்படுகொலையில் ஒரு முக்கிய அம்சம் இனமாற்றம் செய்வது. ஈழத்தமிழரை பொறுத்தமட்டில் ஈழத்திருநாட்டில் இவ்வாறு தான் இன மாற்றம் அரங்கேற்றப்பட்டது. இலங்கையில் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் புத்தளம், சிலாபம் முதலிய தென்மேற்கு பகுதி நகரங்கள் சிங்களம் நகரங்களாக மாற்றப்பட்டன. தமிழர் சிங்களவராக ஆக்கப்பட்டார்கள். இந்த பகுதியில் தான் முனீஸ்வரம் என்னும் வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற இந்து ஆலயமும் இன்னும் இருக்கிறது. கதிர்காமம் சிங்களமயமாக்கப்பட்டது போல இக்கோயிலும் சிறுக சிறுக மாற்றம் பெற்று வருகின்றது. சிற்றம்பலம் வீதி. சிற்றம்பலம் வீதி எங்கள் வீட்டுக்கு அண்மையில் இருந்த நீண்ட பெருந்தெரு. திரு சிற்றம்பலம் அவர்கள் என் ஐயாவின் காலத்தில் வாழ்ந்தவராக பேசப்படும் ஒரு பிரமுகர். அவர் மனைவியை நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது அடிக்கடி பார்த்திருக்கிறேன்.
தினமும் நான் பாடசாலைக்கு மாட்டு வண்டியில் அவர்கள் வீட்டு வழியாகத்தான் செல்வது வழக்கம். மாட்டு வண்டி ஆடி அசைந்து மெதுவாகவே போகும்போது அந்த அழகான அம்மையார் அவர் வீட்டு வாசலில் வெள்ளை சேலையுடன் காட்சி தருவார். பல தடவைகளில் என்னிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார். அவர்கள் வீட்டு வாசலில் அடிக்கடி இந்தியாவில் இருந்து வந்த சினிமா நட்சத்திரங்கள் காணப்படுவார்கள். ஒரு தடவை NS கிருஷ்ணன், TA மதுரம் அவர்கள் குழுவுடன் வந்ததாக எங்கள் வீட்டில் பேசிக்கொண்டார்கள். அம்மையார் அரசியல் செல்வாக்கு மிக்கவர். இந்த வீதி பிற்காலத்திலும் இதே பேரில் தான் அழைக்கப்பட்டது. அந்த வீதி நீளத்துக்கு தமிழரே வாழ்ந்திருந்தார்கள். சிற்றம்பலம் அம்மாவின் வீட்டின் ஒரு பக்கத்தில் பத்தர் நடராஜா கடை என்னும் நகைக்கடையும் மறுபக்கத்தில் டாக்டர் மயில்வாகனம் என்னும் வக்கீல் வீடும் இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சிறிது தள்ளி சென்றால் மிகவும் பிரபல்யமான ஆனந்தபவன் என்னும் சைவ உணவகம் இருந்தது. நான் சிறுவயதில் அம்மாவுடன் அடிக்கடி அங்கு பலகாரம் வாங்கச் செல்வது ஞாபகம். சிற்றம்பலம் அம்மாவுக்கு சொந்தமான சிற்றம்பலம் தியேட்டர் என்னும் படமாளிகை அனுராதபுரத்தில் குருநாங்கல் வீதியில் எலாலசேனைக்கு அடுத்தாற்போல பெரிய கட்டிடமாக தமிழில் பெயர் பொறிக்கப்பட்டு காட்சியளித்தது. தமிழ் பெயர் பதிவு என்பது அக்காலத்தில் ஒரு வெறுக்கத்தக்க விடயமாக கருதப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் 1950களில் அனுராதபுரத்தில் சிற்றம்பலம் தியேட்டர் என்னும் உயர்ந்த கட்டிடத்தில் அமைந்த படமாளிகையும் விஜயேந்திரா கொட்டகை என்ற சினிமா கொட்டகையும் மட்டும்தான் மக்களின் பொழுதுபோக்கு நிலையங்களாக இருந்தன. இவற்றில் மிக நீண்ட காலமாக தமிழ் படங்கள் மட்டுமே காட்டப்பட்டன. சிங்கள மக்களும் தமிழ் படங்களை விரும்பி பார்த்தார்கள். ஏனென்றால் அப்போது சிங்கள படம் வர தொடங்கவில்லை. இந்த படமாளிகையும் புதிய டவுனுக்கு மாற்றப்பட்டதுடன் அதன் பெயரும் சிங்களத்தில் பதிக்கப்பட்டது. அனுராதபுரத்தில் தமிழ் மக்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்கக்கூடாது என்பதே பெரும்பான்மை இனத்தவரின் கருத்தாகும். அனுராதபுரியில் யாழ்ப்பாண சந்தை. அனுராதபுரியில் தமிழ் மக்கள் அறிய வேண்டிய இன்னும் ஒரு இடம் யாழ்ப்பாண சந்தி என்னும் தமிழ் நிலச்சுவார்ந்தார்களின் வயல் தோட்டங்கள் இருந்த இடமாகும். எனது தந்தையாருக்கு 100க்கு மேற்பட்ட ஏக்கர் வயல் காணி அங்குதான் இருந்தது. ஐயாவின் சொத்துக்கள் அனைத்தும் நான் மைனராக இருந்த காரணத்தால் எனது திருமணத்தின் போதுதான் பிள்ளைகள் அனைவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. பெண் பிள்ளைகளுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்ட காணிகள் அவரவர் கணவன்மார் நிலைமை மோசமாவதற்கு முன்னே விற்று காசாக்கி கொண்டார்கள். எனது தாயாரின் பங்கும் அண்ணன்மார் இருவரின் பங்கும் மங்களபதியும் விற்கப்படாமலே செய்கைக்காரர்கள் வசம் போய்விட்டது. எம்மை போல ஏமாந்த தமிழர் ஏராளம். இரயிலில் போகும்போது யாழ்ப்பாண சந்தியை கடந்துதான் செல்ல வேண்டும். யாழ்ப்பாண சந்தியில் இருந்த டாக்டர் நடராஜா என்னும் பிரமுகரின் வீடு எனது ஞாபகத்தில் நிற்கிறது. அவருடைய பெண் பிள்ளைகளும் கத்தோலிக்க பாடசாலையில் தான் படித்தார்கள். யாழ்ப்பாண சந்தியை கடந்து மிகுந்தலை வீதியில் சென்றால் நுவரக்குள பிள்ளையார் கோயில் ஒன்று அங்கு இருந்தது. இங்கு தமிழர் வாழ்ந்ததற்கு அறிகுறியாக அது இன்னமும் இருக்கிறது. நான் அனுராதபுரி கன்னிமார் பாடசாலையில் கான்வென்ட் படித்த காலத்தில் இந்த கோயில் ஐயரின் மகள் உமாதேவி என்பவர் என்னுடன் படித்தார். இந்த கோயில் நுவரக்குளம் என்னும் மிகப்பெரிய நீர்ப்பாசன குளத்துக்கு மிக அண்மையில் கட்டப்பட்டிருக்கிறது. இக்குளத்தை கட்டிய மன்னனுக்கும் இக்கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்க வேண்டும். வசவாக்குளம் பிள்ளையார் கோயில். மீண்டும் அனுராதபுரம் பழைய டவுனுக்கு செல்வோம். எங்கள் வீட்டிலிருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் வசவன் என்னும் சிங்கள மன்னனால் கட்டப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற வசவாக்குளம் இருக்கிறது. வசவாக்குளத்தில் உயர்ந்த அணைக்கட்டுக்கள் அந்த பக்கம் தமிழர் குடியிருப்பு ஒன்று இருந்தது. வசவாக்குளம் பிள்ளையார் கோயில் என்னும் கோயில் ஒன்று நெடுங்காலமாக இருந்து வந்தது. இக்கோயில் பூசாரி ஒரு வேடுவர் என்று சொல்லப்படுகிறார். என் காலத்தில் அது ஒரு காட்டு கோயில் போல இருந்தது.
பூசையும் வித்தியாசமாகவே இருக்கும். ஊர் பிரமுகர்கள் சேர்ந்து அக்கோயிலுக்கு ஒரு பெரிய மண்டபம் கட்டுவித்தார்கள். இக்கோயிலுக்கு தமிழரும் சிங்களவரும் பெரும் எண்ணிக்கையில் வருவார்கள். அடிக்கடி அன்னதானம் நடைபெறும். அனுராதபுரியில் தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை பற்றிய இச்சிறு குறிப்பு பின்னால் வரும் வரலாற்றுக்கு மிகவும் தேவையான ஒன்றாகும். அடுத்ததாக பௌத்த மதம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வரலாறு, அதாவது பௌத்த மதம் யாரால், எப்போது, எந்த மன்னன் காலத்தில் கொண்டு வரப்பட்டது போன்ற தகவல்கள் சான்றுகளுடன் ஆராயப்படும். தொடரும்.